salient features of Yadava College during 2025. These are the salient features. இந்த வருஷத்துடைய முக்கிய நிகழ்வுகள், மிக முக்கிய நிகழ்வுகள் இதுதான். நம்ம கல்லூரியில் தங்க கவசம், பிள்ளையார் கோயிலில் தங்க கவசம் இந்த 55 வருட காலத்தில் இதுதான் முதல் முறையாக தங்க கவசத்தை பிள்ளையார் கோயிலில் வச்சுருக்கிறோம். தமிழகத்திலேயே முதன் முறையாக மாணவியர்களுக்கு சீருடை யூனிஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம கல்லூரியில் இந்த வருஷம்தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த வருஷம்தான் இந்த 55 வருட காலத்தில் இந்த தடவை தான் முதல்ல ஆங்கிலத்தில் நாடகம் மிகச்சிறப்பான முறையில் நம்ம நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வருடம் தான் தெரு நாடகத்தை முதல்ல நடத்தி நம்ம கல்லூரிலையும் அதை நிகழ்த்தி வீரபாண்டி கிராமத்தில் போய் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருந்தாங்க. அவங்க முன்னாடி அதை நடத்தி காட்டணும், பெண் குழந்தைகளுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி. அடுத்தது மிக முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு சிலம்பம், அது ரிப்போர்ட்லேயே வாசித்தோம். நேற்று தான் அதோடைய ஃபைனல்ஸ் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 40 பேர் அதில் ஜாயின் பண்ணாங்க. அதில் 12 பேர் நேற்று டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி 12 மாணவிகள் பட்டம் வாங்கியிருக்காங்க சிலம்பத்தில். அதே மாதிரி நம்ம கல்லூரியில் கேபிஎஸ் அண்ணே ஒரு புது வெப்சைட்டை தொடங்கி வச்சுருக்காங்க. அது ஒரு புது லே அவுட்டில் மிகச்சிறப்பான முறையில் அந்த இது வந்திருக்குது. அந்த வெப்சைட்டோடைய ஆக்கத்துக்கு நம்மளுடைய துணை கண்காணிப்பாளர் தேர்வுத்துறை ஆர் உதயகுமார் மற்றும் காளீஸ்வரன் மிகச்சிறப்பான முறையில் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவல், இது வரைக்கும் போன வருஷம்லாம் பொங்கல் விழா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நடக்கும். இந்த தடவை கலை விழாவாக அதை ஒரு நாள் கொண்டாடணும் மிகச்சிறப்பான முறையில். அடுத்த நாள் ஒரு சமத்துவ பொங்கலாக வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் கொண்டாடணும். அது மிகச்சிறப்பான முறையில் இந்த வருடம் நடந்தது. அப்புறம் நம்மளுடைய செயல் வீரர், நம்மளுடைய செயலர் மதிப்புக்குரிய அன்பு தம்பி ஆர்விஎன் கண்ணனுடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட்டு போட்டால் தான் அந்த மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படிங்கிற அந்த கருத்துப்படி, அவருடைய கருத்துப்படி எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய மாணவிகள் 1, 2, 3 ரேங்க்ஸை கிட்டத்தட்ட 2012லேருந்து எல்லா துறைகள்லையும் அதை நம்ம இதை செயல்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இன்டர் காலேஜியட் ரோட்ராக்ட் மீட், மிக நீண்ட வருடங்களுக்கு அடுத்து இந்த ரோட்ராக்ட் கிளப் ஆக்டிவாக பல நிகழ்வுகளை அது செயல்படுத்தியிருக்குது. அதே மாதிரி லைஃப் பஸ்ஸுங்கிற ப்ரோக்ராம், இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் 4 நாள் நடந்தது. அது இந்த வருடம் மறுபடியும் 25, 26லையும் அது தொடரும். இது என்ன அப்படின்னா தற்கொலையை தடுப்பதற்குண்டான வழிமுறைகள் அப்படிங்கிறதுல சூசைட் ப்ரிவென்ஷன் பற்றி அது ஒரு அவேர்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், மிக முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், அதை நடத்தியிருக்கிறோம். எல்லாத்தையும் முத்தாய்ப்பாக இந்த வருடம் நம்ம கல்லூரியில் ஆன்லைன் எக்ஸாமை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு தேர்வுத்துறைக்கும் அருமை தம்பி பாலசுப்ரமணியனுக்கும் உதயகுமாருக்கும் அந்த துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பாராட்டுக்கள். அப்புறம் நம்மளுடைய செயலருடைய ஒரு அவருடைய உந்துதலில் மோட்டிவேஷனில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு ஹாஸ்டல் இன்மேட்ஸ்க்கு அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னா அதை ஆகாஷ் நிறுவனம் தான் அதை நடத்தியிருக்குது. நேற்று அவங்க ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அதில் 48 பேர் அதில் எழுதியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் அதில் முதல் 3 மாணவர்களுக்கு 100% அவங்க ஃப்ரீ அவங்க படிப்புக்கு அவங்க உறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா அதில் லிஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு 80% டிஸ்கவுண்ட்டு, ஒரு 7-8 பேருக்கு 60% டிஸ்கவுண்ட்டு நிறையா அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு முழு முயற்சி, இதுக்கு மோட்டிவேஷன் கொடுத்த நம்மளுடைய செயலர் மதிப்புக்குரிய ஆர்விஎன் கண்ணன் அவர்களுக்கும், இதை மிக திறமையாக நடத்திய ராஜ்குமார் மற்றும் நமக்கு விடுதியில் இருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளர்கள், இங்கே டாக்டர் அர்ச்சனா, அவங்களுடைய உதவியாளர்கள் எல்லாருக்கும் நம்ம பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். அப்புறம் ஜென்ஸ் ஹாஸ்டலில் ஃபிசிக்கல் ட்ரைனிங் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அதை இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த வருஷம் ரொம்ப சீரிய முறையில் அதை நடத்திடுவோம். அப்புறம் ரீடர்ஸ் கிளப்பு, இந்த ரீடர்ஸ் கிளப்பில் இந்த 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 தருணத்தில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோளாகவும் இதை வைக்கிறேன். இந்த ரீடர்ஸ் கிளப்புங்கிறது படிப்பை வாசித்தலை முக்கியத்துவமாக நடத்துறதுக்காகத்தான் இந்த ரீடர்ஸ் கிளப்பை வச்சுருக்கிறோம். இந்த ரீடர்ஸ் கிளப்பில் டொனேட் அ புக் அப்படின்னு ஒரு புக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றோம்.
அதில் வந்து எவ்வளோ ஒரு 10 ரூபா புக்குனாலும் சரி, உங்களால் என்ன முடியுதோ அந்த புக்கை வந்து உங்கள் பேர் போட்டு இந்த இயர் போட்டு நீங்கள் வந்து டொனேட் பண்ணுங்கள். அது நம்மளுடைய லைப்ரரியில் ஃப்ரீ டொனேஷன் புக்ஸில் அது இருக்கும். அது எல்லா மாணவியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அது பயன்படும். அது வாசித்தலை அது வந்து சிறப்படைய வைக்கும் என்ற அந்த காரணத்தினால அதை நம்ம வந்து இதை செயல்படுத்தியிருக்கிறோம். அப்புறம் மிக மிக முக்கியமாக மார்ச் 1 மெகா ஜாப் ஃபேர் நடத்தினோம். வெளியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 250-300 பேர் வந்திருந்தாங்க. நம்ம கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் அதில் வந்திருந்தாங்க. அது நம்மளுடைய தலைவர் மதிப்புக்குரிய KPS கண்ணன் அண்ணன் அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலில் அந்த ப்ரோக்ராமை மிகச்சிறப்பான முறையில் நடத்தினோம். ஒவ்வொரு செய்தியையும் சொல்லும்போது இதுதான் முத்தாய்ப்புன்னே வந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாமே முத்தாய்ப்பாக தான் இருக்குது. இந்த வருஷம் வந்து பிளேஸ்மெண்ட் ஹெட் ஒருத்தரை நியமித்தோம், மிஸ்டர் விவேக். மிகச்சிறப்பான முறையில் குறுகிய காலத்தில் அவர் வந்து செயல்பட்டு ஒரு 300 மாணவிகளுக்கு 550 பிளேஸ்மெண்ட்ஸை வாங்கி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கல்லூரியில் இல்லாத ஒரு சரித்திரம். இந்த வருஷம் அது நடந்திருக்குது. அடுத்த வருஷம் அவர் என்ன நமக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னா, பெரிய பெரிய நிறுவனங்களை இந்த கல்லூரிக்குள்ளே கொண்டு வந்து 3ஆம் வருடம் முடித்து போகக்கூடிய மாணவர்களுக்கும் 2ஆம் வருடம் முதுகலை முடித்து போகக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வந்து கண்டிப்பாக 100% வேலைவாய்ப்பை வாங்கி தருவேன்னு உறுதி கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி. அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை மிகச்சிறப்பான முறையில் 40 ஊரில் நம்மளுடைய KPS கண்ணன் அண்ணன் தலைமையில் மிகச்சிறப்பான முறையில் நடத்தினோம். அப்புறம் வீர நலமுத்துக்கோன் பர்த்டே அதை நடத்தினோம். அப்புறம் 2024 தீபாவளியை ஒரு மிகச்சிறப்பாக சமுதாய விழிப்புணர்வோட முதியோர் இல்லத்தில் நம்ம கொண்டாடினோம். இதெல்லாம் இந்த வருஷத்துடைய மிகச்சிறப்பான முத்தாய்ப்பான விஷயங்கள். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கல்லூரிக்கு வந்திருக்கக்கூடிய விசிட்டர்ஸோடைய லிஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனரபிள் சப்ஜெக்ட் ஜே சரவண செந்தில்குமார், அப்புறம் மிஸ்டர் ராம்மோகன் ராவ், ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் வடக்கு ரவிராஜ் ஹரிச்சந்திரா, IPOS சீனியர் சூப்பரண்டன்ட் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், மிஸ்டர் KM கார்த்திக், ஹெட் சப்ளை செயின் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சர்வீசஸ் ஸ்டாஃபே, அப்புறம் டாக்டர் கார்த்திகேயன் நாகரத்னம், சீனியர் சயின்டிஸ்ட் USA, ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் சீனு ராமசாமி, ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் சரவணன், ஃபிலிம் ஆக்டர் பரணி, ரொட்டேரியன் மிஸ்ஸஸ் சரளா கண்ணன் அவங்க வந்தாங்க. அப்புறம் டாக்டர் என் பாரு பிரியதர்ஷினி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அவங்க வந்தாங்க. இவங்கெல்லாம் நம்ம கல்லூரிக்கு வந்து இந்த வருடத்தில் மிகச்சிறந்த முறையில் அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. இதுதான் எல்லாத்தையும் விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம். இந்த இதில் வந்து ஒரு கம்பேரிட்டிவாக நம்ம வந்து ஒரு இது பார்த்தோம். இந்த 4 வருடங்களில் எப்படி வந்து நம்ம கல்லூரி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அகடமிக் இயர் போட்டிருக்கோம். இதில் டிபார்ட்மெண்ட் செமினார்ஸு, எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி, NSS, NCC, IQAC, கிளப்ஸு, ஹாஸ்டல், PTA, கேரியர் கைடன்ஸு, ஃபைன் ஆர்ட்ஸு, பிளேஸ்மெண்ட்டு, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், இப்படி வகைப்படுத்தி என்னெல்லாம் நம்ம ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருக்கோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டேப்லர் காலம் போட்டோம். இந்த டேபுலர் காலத்துக்கு வந்து நான் வந்து பேர் சொல்ல முடியாது, ஏன்னா அத்தனை பேர் வந்து இதுக்கு வந்து உதவுனாங்க. அவ்வளோ பேர் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி பார்த்தா 21-22 ஆரம்பித்ததில் 26 ப்ரோக்ராம் இருந்துச்சு, 16 ப்ரோக்ராம், 2, 1, 4, 2, அப்புறம் பார்த்தா டோட்டல் வந்து 51 இருந்துச்சு. அப்புறம் 2022-23 அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, 42, 16, அது அப்படி கொஞ்சம் அதே மாதிரி இருந்துச்சு. கிளப்ஸு மட்டும் ஒரு 18 ஆச்சு. இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ், அது 86 ஆச்சு, 86 ஆச்சு. கடந்த வருடம் நம்மளுடைய இந்த நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் எப்படி அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் செப்டம்பர் மாதம் 2023 அப்புறம் தான் ஒரு ஜெட் ஸ்பீட் எடுத்துச்சு இந்த நிகழ்வுகள் எல்லாம். 2023-24 ஜஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட இந்த கேப்பில் டபுள் ஆச்சு. இந்த 22 வந்து 26 வந்து 52 ஆச்சு, 17, 5 அப்படி இன்க்ரீஸ் ஆகி போன வருஷம் என்ன பண்ணினோம் அப்படின்னா 101 நிகழ்வுகள் நடத்தி முடித்தோம். அது ஒரு பெரிய சாதனையாக அப்போ இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு ட்ரிபிள் ஆச்சு. 21-22 ட்ரிபிள் ஆச்சு. டிபார்ட்மெண்ட் செமினார்ஸ் மட்டும் 82 நடத்தியிருக்கிறோம். எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி 20, மிகச்சிறந்த முறையில் 2 கேம்ப் நடத்துகிறாங்க NSS. அது போக கிட்டத்தட்ட அவங்க வந்து 36 ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறாங்க NSS.
அப்புறம் என்சிசி 9 ப்ரோக்ராம், இது வரைக்கும் இல்லாத அளவு 9 ப்ரோக்ராம், ஐக்யூஎஸ்சி 3 ப்ரோக்ராம், அப்புறம் கிளப்ஸு. இது இந்த இந்த தருணத்தில் நான் மறுபடியும் வந்து நம்மளுடைய செயலருக்கு தான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கிளப்ஸை ஆக்டிவேட் பண்ணி அந்த கிளப்ஸை வந்து நம்ம வந்து வெளிக்கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா வேரியஸ் கிளப்ஸும் வந்து 34 ப்ரோக்ராம்ஸ் அது கண்டக்ட் பண்ணியிருக்குது. ஹாஸ்டலில் 11 நிகழ்வுகள். இந்த தடவை பெண்கள் விடுதியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. பிடிஏல 2 மீட்டிங், கரியர் கைடன்ஸ் 1, ஃபைன் ஆர்ட்ஸு, பிளேஸ்மெண்ட்டு எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு பிளேஸ்மெண்ட்டில் 3 ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நிகழ்ச்சி 203. போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு கம்ப்ளீட்டாக டபுள் ஆகிருக்கு. அங்கே 101, இங்கே 203 ஆயிருக்கு இங்கே டோட்டல். இந்த இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்குது. இவ்வளோ சிறப்புக்கும் இது வந்து ஒரு முகஸ்துதிக்காகவோ இல்லை, நிர்வாகத்துடைய முழு சப்போர்ட்டுனால தான் இந்த நிகழ்வுகள் வந்து நடந்திருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவும் ஒரு அன்பும் வந்து நம்மளோட மேலும் மேலும் வந்து இந்த நம்மளுடைய கல்லூரி நிகழ்வுகளை வந்து மிகச்சிறப்பான முறையில் கொண்டு வர இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை ஒரு கிராஃபாக நம்ம போட்டு பார்த்தோம், எப்படி வந்திருக்கு அப்படின்னு போட்டு பார்க்கும்போது இதில் வந்து இதோட அது கிட்டத்தட்ட 3 மடங்கு அப்படி போன மாதிரி இந்த கிராஃப் இருக்குது. இது 51, அது 86, அது 101, அது 203. இப்போ இவ்வளோ விஷயத்துக்கும் எவ்வளோ பெரிய ஒரு டீம், அதான் நான் பேர் சொல்ல விரும்புகிற அத்தனை பேரும் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும்போதும் எல்லா துறைகளில் இருந்தும் ஆசிரியர் பெருமக்கள், அவங்க துறை தலைவர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ தூரம் உதவி பண்ணாங்க. இப்போ போன வருஷம் வந்து இதே மேடையில் நம்ம வந்து நான் இந்த ரிப்போர்ட்டை வாசிக்கும் போது நான் வந்து அந்த கடைசி லைனில் நான் ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதில் வந்து அடுத்த வருஷம் நாங்கள் வந்து இதை வந்து டபுளாக நாங்கள் பண்ணி காமிப்போம் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நிறைவேற்றியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா அடுத்த வருடம் வந்து அந்த பில்டிங்கில் தான் நடக்கும். அந்த பெரிய பில்டிங்கில் தான் அது நடக்கும். அதில் இந்த 203ங்கிறது நிச்சயமாக ஒரு 350ஆக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வளம் இருக்குது, ஆசிரியரோட சப்போர்ட் நமக்கு இருக்குது, மாணவிகளோட சப்போர்ட் இருக்குது, எல்லாத்தையும் விட வழிகாட்டுதலுக்கு நமக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது. நான் வந்து ரொம்ப ஃபார்மலாக ஆரம்பித்து இன்ஃபார்மலாக முடிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து சந்தோஷத்தின் பேரில் நம்ம கல்லூரி இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு பெருமையில் இந்த விஷயங்களை நான் பேசுகிறேன். இந்த 2024-25 ஆண்டுக்கான இந்த பயணத்தில் அனைத்து துறை தலைவர்களும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களும், அனைத்து அலுவலர்களும், அனைத்து மாணவிகளும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்கே இருக்க இந்த கல்லூரியில் பாடுபடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக, என் சார்பாக மிக பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.